Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 973 பார்ட் 1. ஓபன் பண்ணா ஓடன் இந்த மாதிரி போன எபிசோடு ட்ரிக்கியா ஒரு வாய்ப்பு கேட்டாருல. கைடோவும் என்ன சொல்றதுன்னு தெரியாம அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருப்பான். அப்போ ஒரோச்சி இதுக்கு முன்னாடி ஒருத்தன் உள்ள விழுந்து செத்து வெளியில விழுந்தால அவனை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுவான். இதே மாதிரி தாண்டா நீயும் சாக போற, அதுவும் துடிச்சு குதி சட்டு புட்டுன்னு செத்து தொலை, சாகிற நேரத்துல லூசு மாதிரி எதுவும் பண்ணிட்டு இருக்காத அப்படி இப்படின்ட்டு ஓவரா வாய் பேசிட்டு இருப்பான். ஏன் மக்கள் கூட ஓடன நம்பல. கடைசி நேரத்துல என்ன காமெடி பண்ணிட்டு இருக்காரு, அதான் தோத்துட்டாருல. இதெல்லாம் அவருக்கு தேவையாங்கிற மாதிரிலாம் பேசுவானுங்க. ஏதோ இதுக்கு முன்னாடி 400 பேரை வெட்டி சாச்ச மாதிரியும் இவனுங்கெல்லாம் டெய்லி எல்லாத்துலயும் ஜெயிச்சுக்கிட்டே இருக்க மாதிரியும் ரொம்ப டூ மச்சா தான் பேசுறானுங்க. அப்போ கைடோ வந்துட்டு எனக்கு வாட்ச் கொண்டு வாங்கம்மா அப்படின்னா ஓடன் கொடுத்த ரெக்வஸ்ட் அவன் அக்செப்ட் பண்ணிட்டான். ஏன்டா அப்படி பண்ணன்னு கேட்டா கண்டிப்பா இது ஃபன்னா தான் இருக்கும், உனக்குமே இது ஒரு பெரிய ஆப்பா இருக்க போது உடனே கடைசி வரைக்கும் நான் உட்காந்து பார்க்க போறேன் அப்படின்ட்டு ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் போட்டி வைப்பான்னு பார்த்தா 1 மணி நேரம் அந்த பாட்டுக்குள்ளேயே நிக்கணுமாமா. அப்படி மட்டும் பண்ணிட்டான்னா நான் டெஃபினட்டா உன்னைய விட்டுறேன்மா. போன டைம் தான் ஓடன் ஏமாந்தாரு, இந்த டைமும் கொடுத்த வாக்க அவன் காப்பாத்தலன்னா அப்ப நான் என்ன பண்றதுன்னு கேட்டா அதெல்லாம் காப்பாத்துவேன் போம்பான். உடனே அவரும் அந்த ஆயில இறங்க கிளம்புவாரா. இன்னும் மத்தவங்க எல்லாரும் வேண்டாம்னு எவ்வளவோ சொல்லுவாங்க, ஆனா அவரு கேட்கற மாதிரி இல்ல. அப்படியே நேரா போய் அந்த எண்ணெயை ஒரு 2 செகண்ட் பாப்பாரு. பயங்கரமா கொதிச்சுக்கிட்டு இருக்கும். ஒரு ஜம்ப் செம்ம ஹைட்டுக்கு இன்னும் கொஞ்சம் எனர்ஜி கொடுத்து ஜம்ப் பண்ணி இருந்தாருன்னா டைரக்டா பக்கத்தூருக்கே போய் லேண்ட் ஆயிருப்பாரு போல, அப்படி ஒரு ஜம்ப். ஆனா மனுஷன் எண்ணெயில குதிக்கிறதுக்கு தான் இப்படி ஒரு ஜம்ப போட்டிருக்காரு. அப்படி உள்ள குதித்த உடனே எல்லாம் கத்துவாங்க. ஆனா அவங்களுக்கு மேல ஓடன அந்த கதறுவாரு. பின்ன கொதிக்கிற எண்ணெயில போய் குதிச்சா பாடி என்ன ஆகுறது, காட்டுத்தனமா வேக ஆரம்பிச்சிடும். உடனே கின்னு அவர் செத்தானா நம்மளும் சாகணும் வாங்கன்னு சொல்லிட்டு மொத்த பேர் அந்த எண்ணெயில குதிக்கிறதுக்காக வேகமா ஓடுவாங்க. சரி ரைட்டு, இதோட இந்த வாழ்க்கை நமக்கு முடிய போகுது, இனி அடுத்த வாழ்க்கையில நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு குதிக்க வரும்போதே ஓடன் என்ன பண்ணிடுவாரு, அவனுங்க ஓடி வந்து அந்த பிளாங்க்லயே நிக்க சொல்லிடுவாரு. ஏன் என்னன்னு கேட்கறதுக்கு முன்னாடியே அதை உடைச்சு அப்படியே அலேக்க தூக்கிடுவாரு. மனுஷன் என்ன ட்ரை பண்றாருன்னு பார்த்தா அவனுங்களை சேஃப்டியா மேல உட்கார வச்சுக்கிட்டு அதை அவரோட முதுகுல தூக்கி வச்சுக்குவாரு. அப்படி பண்ணும்போது எல்லாருமே இப்ப பாட்டுக்குள்ள இருக்காங்கன்னு தானே கணக்கு. அவர் இப்ப அந்த 9 பேர்த்தையும் தூக்கணும், கீழே குதிச்சுக்கிட்டு இருக்க எண்ணெயில நிக்கணும். அது மட்டும் இல்லாம கீழே அந்த பாட்டு கண்ட மேனிக்கு குதிக்குது, அதுல காலை வச்சு நிக்கணும். இவ்வளவு கஷ்டத்தையும் ஒரு 1 மணி நேரம் தாங்கணும். அப்பதான் மத்தவங்க எல்லாத்தையுமே காப்பாற்ற முடியும். இன்னும் இருந்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, நீங்க இப்படி பண்றது எங்க எல்லாத்தையுமே அவமானப்படுத்துற மாதிரி. நியாயப்படி உங்களை தான் நாங்க காப்பாற்றணும், எங்களை நீங்க காப்பாற்ற கூடாது. வேணா நீங்க மேல வாங்க, நாங்க கீழே போய்க்கிறோம் அப்படின்னு எவ்வளவோ சொல்லுவானுங்க. வாயை மூடிக்கிட்டு சைலண்டா இருங்க பாரு. எல்லாத்துக்குமே அவ்வளவு கஷ்டமா போச்சு, எவ்வளவோ கெஞ்சி பார்த்துட்டாங்க. ஆனா அவரு கேட்கற மாதிரியே இல்ல. பேசாம இருங்க, இது என்னோட ஆர்டர்னு சொல்லிடுவாரு. இதுக்கப்புறம் அவங்களால என்னதான் பண்ண முடியும். இங்க ஒரோச்சி பார்த்து கதறிட்டு இருப்பான். இது என்னடா அநியாயமா இருக்குது, அத்தனை பேருமே ஆயில விழணும், இது என்ன இப்படி நின்றுட்டு இருக்கான், இதெல்லாம் போங்கு அப்படி இப்படின்னு ஏதோ இவர் எல்லாத்தையும் நியாயமா பண்ண மாதிரியே பேசிட்டு இருப்பான். ஆனா கைடோ இதெல்லாத்தையும் என்ஜாய் பண்ணுவான். பட் ஓடன் சொன்ன மாதிரி அவங்க எல்லாருமே இப்ப பாட்டுல தான் இருக்காங்க. கைடோவே எனக்கு இது போதும், சரி அந்த 1 மணி நேரம் அவங்க தாக்கு பிடிக்கிறாங்களான்னு பாப்போம்னு இவ்வளவு நேரம் கழிச்சு இப்பதான் டைமரையே ஸ்டார்ட் பண்ணுவான். இதெல்லாம் எவ்வளவு பெரிய அநியாயம், ஆனா கேட்கறதுக்கு தான் ஆள் இல்லையே. அப்ப அந்த பாட்டை அப்படியே காட்டுவாங்க. ஒக்கமக்க சுத்தி பயங்கரமான நெருப்பு, நடுவுல அந்த ஹீட்ல அவர் எப்படிதான் நின்றுட்டு இருக்காரோ தெரியல, பல்ல கடிச்சிட்டு நின்றுட்டு இருப்பாரு. ஊர் மக்கள்லாம் நல்லா வேடிக்கை பார்ப்பாங்களே தவிர யாருமே ஹெல்ப் பண்ணணும்னு யோசிக்கவே மாட்டாங்க. மேல இருந்துகிட்டு அவனுக்கு எவ்வளவோ பேசி பார்த்துட்டானுங்க. ஓடன் மூடிட்டு இருங்க, ஏதாச்சும் எக்கு தப்பா பண்ணீங்கன்னா அவ்வளவுதாங்கிற மாதிரி சொல்லி மிரட்ட ஆரம்பிச்சிருவாரு. சோ இப்படியே தூக்கிட்டு நின்றுட்டு இருக்கும் போது 1 நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ளேயே ஓடனால முடியல. பின்ன 1 மணி நேரம் கொதிக்கிற நிலை நிக்க சொன்னா எப்படி நிக்க முடியும். இதுக்கு முன்னாடி நிஞ்சா ஸ்குவாடா இருந்தானுங்களே அந்த அல்ல கைங்க, அவனுங்க பார்த்துட்டு என்ன இந்த ஆளுன்னு சாகாம அப்படியே நின்றுட்டு இருக்கான். அந்த ஆளோட ஸ்கின் என்ன அவ்வளவு ஸ்ட்ராங்காங்கிற மாதிரி கேப்பானுங்க. நியாயப்படி அவரை காப்பாற்ற வேண்டிய கடமை இவனுக்கு இருக்குது, ஆனா நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கானுங்க பண்ணிப்பாளுங்க. இதுல இன்னொரு மேட்டர் கேளுங்க, மேல உட்கார்ந்துட்டு இருக்க ரைசோவாலேயே ஹீட்டை தாங்க முடியல, அதுலயே அவன் செத்துருவான் போல. என்னால முடியலன்னு முக்கும் போது கேட் வைப்பர் போட்டு வண்டையா திட்டுவான். ஏதாச்சும் லூசு மாதிரி பேசிட்டு இருந்தீங்கன்னா பல்லு எல்லாம் தட்டி போடுவேன், பேசாம இருந்து. கீழே பாத்தீங்கன்னா ஓடனால பேலன்ஸ் பண்ண முடியல, ரொம்பவே கஷ்டப்படுவாரு. ஏன்னா மேல இவனுக்கு மூவ் பண்ணிட்டு இருக்கானுங்கல்ல, அதனால டெஞ்சிரோ பார்த்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு அசையாம இருங்கடா, அவரும் எவ்வளவுதான் கஷ்டப்படுவாரு அப்படி இப்படின்னு முடிஞ்ச அளவுக்கு அவனால எவ்வளவு கோஆபரேட் பண்ண முடியுமோ அவ்வளவு பண்ணுவானுங்க. பாவம் ஷினோபு தான் லைவா பார்த்துட்டு ரொம்பவும் கஷ்டப்படுவான். அவளே இந்த சம்பவத்தை பார்த்துட்டு ரொம்பவும் சோகத்துல இருக்கா. இதுல சுத்தி இருக்க பண்ணாட பயிலாம் என்னப்பா இது சட்டு புட்டுன்னு செத்து போவாங்கன்னு பார்த்தா இவ்வளவு நேரம் இழுத்துட்டு இருக்காங்க, ரொம்ப போர் அடிக்குது. உள்ள விழுந்த உடனே ஐயோ அம்மான்னு கத்தி கதறி பயங்கரமா துடிப்பாங்க. அது பார்க்க என்டர்டைன்மெண்டா இருக்கும்னு வந்தானுங்களாம். ஆனா கடைசியில இப்படி இழுத்துட்டு இருக்காங்களேன்னு ஏதோ
சாப்பாடு போட்டி அவனுங்க சாப்பிடறதுக்கு லேட் பண்ற மாதிரி அசால்ட்டா ஒரு மனுஷன் வந்துகிட்டு இருக்கிறத பத்தி பேசிட்டு இருப்பானுங்க. அதுலயும் ஒருத்தன், டேய் நான் எவ்வளவு பிஸியான ஆள் தெரியுமா, சில்லியான லாடு, மூடிட்டு சாவுடா அப்படின்ட்டு ஓவரா கத்த ஆரம்பிச்சிருவான். ஷினோபுவால இதுக்கு மேல பொறுமையா கீப் அப் பண்ண முடியல. யார பாத்துடா சில்லி லாடுன்னு தா வாங்கிக்கடான்னு ஒரே அடி, அந்த தடுப்பெல்லாம் பிச்சுக்கிட்டு போய் விழுவான். அதுக்கப்புறம் அவன் மேல ஏறி உட்கார்ந்து கொய்யால, இன்னும் ஒரு டைம் அவரை நீ தப்பா பேசின உன்னை இங்கே நான் கொன்றுவேன், அவரு யாரு எவ்வளவு பெரிய தியாகின்னு உனக்கு தெரியுமாடான்னு கத்தி எடுத்து நீட்டுவாளா. அதுலயே எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு இவ ஒரு குணோய்ச்சின்னு. இவங்களும் அதை பார்த்துட்டு தான் இருப்பாங்க. அவ இன்னும் அவனை விடல. உடனே இன்சல்ட் பண்ற அளவுக்கு நீ பெரிய ஆள் ஆயிட்டியா, உனக்கு அவரை பத்தி ஏதாச்சும் தெரியுமா, அவர் உங்க எல்லாத்துக்காண்டியும் மறைமுகமா எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு தெரியுமா, எதுவும் தெரியாத நாயிங்க வாய்க்கு வந்தெல்லாம் பேசிட்டு இருக்கீங்களான்னு வண்டையா திட்டிட்டு இருப்பா. இத ஒரோச்சியை நோட் பண்ணிடுவான். அதுக்கப்புறம் மக்களை பார்த்து, உங்களோட அமைதிக்காக ஓடன் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காருன்னு இப்போ உங்களுக்கு தெரியாது, அவரை இழந்ததுக்கு அப்புறம் தாண்டா ரியலைஸ் பண்ணுவீங்க, உங்க கஷ்டத்தெல்லாம் அவரு தாங்கிட்டாரா. ஒரோச்சி ஒரு ஷோகனோ இல்ல டிக்டேட்டரோ இல்ல லீடரோ இல்ல, எல்லா விஷயத்தையுமே அவன் பிளான் பண்ணி பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஓடன் கிட்ட ஒரு டீல் பேசினான்ல, அதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரோச்சியை போட்டு தள்ளுவேன்னு வெறிகொண்டு போய் அதுக்கப்புறம் அந்த கிழவன் ஷீல்ட வச்சு ஹெல்ப் பண்ணி காப்பாத்தினானே, அந்த டைம் மேல இருந்து என்ன பேசுறாங்க ஏது பேசுறாங்கன்னு எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்தால, அப்ப என்ன நடந்துச்சுன்னு எல்லா விஷயத்தையும் சொல்லுவான். ஆக்சுவலா ஒரோச்சிக்கு இந்த ஊர்ல இருக்க மக்களை பத்தி எல்லாம் சுத்தமா கவலையே இல்லை. ஏன்னா அவங்க கிளான் குரோசுமிய கம்ப்ளீட்டா அந்த ஊர் மக்கள் வெறுத்து ஒதுக்கி கையில சீக்கிரவங்க எல்லாத்தையுமே கொன்னுட்டானுங்க. அப்படி இருக்கும்போது இவனுங்க மேல நான் ஏன் கருணை காமிக்கணும், நான் இந்த நாட்டுக்கு சோகனானதே இவங்க எல்லாத்தையும் கொல்றதுக்கு தாண்டா, அப்பந்தாண்டா அவங்க எல்லாத்தையும் பழி வாங்க முடியும்னு இழிச்சுக்கிட்டே சொல்லுவான். ஓடனுக்கு இதை கேட்கும் போது செம்மையா கடுப்பாகும். அந்த டைமுங்கும் போது கைடோவும் அங்கதான் இருந்தான். பாத்தீங்களா எப்படி டிராகனா மாதிரி சுத்திட்டு இருக்கான்னு. இவன் ஒருத்தனால தான் அவன் அவ்வளவு தைரியமா இருக்கான். இவனை பொழந்துக்கிட்டா போதும் அவன் ஆட்டோமேட்டிக்கா ஊரை விட்டே ஓடிடுவான். சரி, இதுக்கப்புறம் இந்த டீல் எப்படி முடிஞ்சது என்னன்னு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.